வணக்கம் நண்பர்களே. யாரோ ஒருத்தர் நம்மை அவமானப்படுத்தும் போது நாம் அந்த வலியையும் அந்த வேதனையையும் மிக ஆழமா உணர்றோம். அந்த வேதனையிலிருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? இங்கத்தான் புத்தரின் வார்த்தை நம்மை வழிகாட்டுது. ஒரு பெரிய உண்மை. புத்தர் சொல்வது என்னன்னா, ஒரு உடைந்து போன வெண்கல மணி ஒலி செய்யாதது போல நாம நம்ம உணர்ச்சிகளை அடக்க கற்றுக்கிட்டோம்னா, அவமானம், கோபம், குற்றச்சாட்டு எதுவும் நம்மளை பிடிக்க முடியாது. ஏனென்றால் எதிர்த்து சண்டையிட வேண்டிய மனப்பாங்கு நம்முள் இருக்காது. இதே உண்மையைத்தான் புத்தர் தம்மபதம் சீர் 134 சொல்லுகிறார். ஒருவன் தன்னை அடக்கிக் கொண்டால் பற்றற்ற நிலையை அடைவான். ஏனெனில் அவனுக்குள் எதிர்த்து சண்டையிடும் மனப்பாங்கு இருக்காது. ஆனா இது எளிதா? இல்ல. ஆனா சாத்தியம்தான். ஒரு விஷயம் பத்தி நாம எப்போதாவது ஆழமா சிந்திச்சு பார்த்திருக்கோமா? ஏன் ஒருத்தரை இன்னொருத்தர் அவமானப்படுத்துறாங்க? நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாமவே யாரையாவது அவமானப்படுத்துறோம். இல்ல நாம அவமானப்படுத்தப்படுறோம். இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் யாரோ ஒருவன் யாரையேனும் சொல்லாலும் செயலாலும் பார்வையாலும் அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கான். முதலாளி ஊழியனை, பணம் உள்ளவன், இல்லாதவனை, அதிகாரம் உள்ளவன், சாதாரண மக்களை, இப்படி பொதுவா வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை அவமானப்படுத்துறத தான் நம்ம அதிகமா பார்க்கிறோம். ஆனா கவனிச்சு பாருங்க, வலிமையானவன் இன்னொரு வலிமையானவரை அவமானப்படுத்தினா அங்க சண்டை, ஆவேசம், மோதல் தான் நடக்கும். வலிமையானவன் பலவீனமானவரை அவமானப்படுத்தினா பலவீனமானவன் பேச முடியாமல் அந்த வலியை உள்ளதிலேயே தாங்குகிறான். அதன் மனசு நொறுங்குது. அவமானம் நச்சு மாதிரி உடம்புல குடிகொள்ளுது. ஆனா இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, அவமானப்படுத்துறவங்க உண்மையிலே என்ன நிரூபிக்க முயற்சிக்கிறாங்க? அவங்களுக்கு சக்தி இருக்கு, அதிகாரம் இருக்கு, அல்லது தன்னை உயர்வாக காட்டிக்கணும் என்ற அகங்காரம் இருக்கு. ஆனா நம்மளை யாராவது அவமானப்படுத்தும் போது நாம வேதனைப்படுறோம், கோபப்படுறோம், மனசுல காயமாகுது. இந்த காயத்திலிருந்து நாம எப்படி வெளியே வர முடியும்? இன்றைய கதையில் நம்மை தினமும் காயப்படுத்தும் அவமதிப்பிலிருந்து எப்படி விடுபடலாம் என்று பார்த்துக்கலாம். ஒரு பெரிய மலைத்தொடரின் அடிவாரத்தில் பசுமையான வயல்களால் சூழப்பட்ட கிராமம் ஒன்றிருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் அருண். அருண் நல்லவன், மனது மென்மையானது. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பலவீனம் இருந்தது. யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே உடனே கோபம். சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய எதிர்வினை. மனதில் அடக்காமல் நேராக தாக்கும் வார்த்தைகள். அவன் தந்தை ராமசாமி வயதான விவசாயி. அவர் அடிக்கடி சொல்வார், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம உள்ளம் எப்படி பதில் தருது? அதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆனால் அருண் கேட்கவில்லை. அட, உன் மாதிரி சோம்பேறிகளால் தான் இவ்ளோ வயல்கள் காடாக போச்சு. அந்த வார்த்தை அருணின் மார்பில் கத்தி போல பாதித்தது. அவன் உடனே கத்தினான், நீ யாருடா என்னை இப்படி பேசுறது? உனக்கு வேலை இல்லையா? சிலர் பார்த்தார்கள், சிலர் சிரித்தார்கள், சிலர் தூரம் நின்று கிசுகிசு செய்தார்கள். அந்த இரவு அருண் வீட்டுக்கு வந்து தந்தையுடன் பிரச்சனை. நான் தவறு செய்யவில்லை, அவர்தான் என்னை அவமதிச்சார். தந்தை மெதுவாக கேட்டார். அவமதிப்பு அவரிடமிருந்துதான் வந்தது. ஆனா கோபம் எங்கிருந்து வந்தது? அருண் பதில் சொல்லாமல் கதவை அடைத்து தூங்கிப் போனான். ஆனால் அந்த இரவில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவனுக்குள் ஒரு குரல், ஏன் எல்லாரும் என்னை காயப்படுத்துறாங்க? அடுத்த நாட்களில் விஷயங்கள் மோசமாகின. வயலில் வேலை செய்யும் போது ஒரு கூலி தவறுதலாக கருவி உடைத்தான். அருண் அவனை திட்டினான். மார்க்கெட்டில் காய்கறி விலை உயர்ந்ததால் வியாபாரியிடம் சண்டை போட்டான். ஈவன் வீட்டில் தங்கச்சி ஒரு கிண்டல் பேசியதும் கத்தினான். வீட்டில் அமைதி இல்லை. அவனது மனதில் அமைதி இல்லை. ஒரு நாள் தந்தை அமைதியாக கூறினார், உனக்கு அமைதி வேண்டும்னா நீ மலையில் உள்ள முனிவரை பார், அவரிடம் போய் கற்றுவா. அருண் முக்கால் மனதுடன் செல்ல தீர்மானித்தான். மலைக்குச் செல்லும் பாதை நீண்டு கிடைத்தது. அவனைப் போலவே பலர் அங்கே சென்று அமைதி தேடி வந்திருப்பார்கள் என அவன் நினைத்தான். பாதையில் அவன் கண்டான், களைத்துப் போன ஒரு முதியவன், உணவு இல்லாமல் அழுது கொண்டிருந்த ஒரு சிறுவன், உலகத்தால் துரத்தப்பட்ட ஒரு பெண். ஒவ்வொருவருக்கும் தங்கள் வலி. அருண் உள்ளுக்குள் நினைத்தான், என் பிரச்சனை மட்டும்தான் பெரியது என்று ஏன் நினைத்தேன்? அந்த தன்னுணர்வு மிகச் சிறிய ஒன்று, ஆனால் விதை போல மனதில் விழுந்தது. மலையின் மேல் ஒரு சிறிய ஆசிரமம். முனிவர் மிகவும் அமைதியானவர். முகத்தில் சிரிப்பு, கண்களில் ஒளி. அருண் தன் வாழ்க்கை முழுவதையும் விரிவாக சொன்னான். அவன் சொன்னதெல்லாம் குற்றம் மற்றவர்களுக்கே. முனிவர் முழுவதையும் கேட்டார். பின்னர் அமைதியாக ஒரு வெண்கல மணியை தந்தார். இதை 3 நாள் உன்னுடன் வைத்துக்கொள். ஒரு நிபந்தனை, எப்படியும் அதை சத்தமிழாமல் பார்த்துக்கொள். அருண் சிரித்தான். அவ்வளவுதானா? முதல் நாளே அவன் புரிந்து கொண்டான். அது எளிதல்ல. அவன் நடந்த போதெல்லாம் டிங் டிங். அவன் சாப்பிட்டாலும்
டிங். மலையில் சிறிது கற்களை அடித்தாலும் டிங். அவன் கோபமாக ஆசிரமத்துக்கு ஓடி வந்தான். இந்த மணி சரியில்லை, முனிவர் கேட்டார். மணிதான் சத்தம் போட்டதா அல்லது நீ குலுக்கியதாலா? அந்த கேள்வி அருணின் உள்ளத்தை துளைத்தது. முனிவர் சொன்னார், உன் வாழ்க்கையிலும் அதே. மக்கள் உன்னை தொடுவார்கள், ஆனால் சத்தம் எழுவது உன் உள்ளத்திலிருந்து. அந்த இரவு அருண் முதல் முறையாக தன்னை தானே பார்த்தான். என் எதிர்வினை தான் பிரச்சனையா? அடுத்து வரும் நாட்கள் வேறுபட்டவை. முனிவர் அருணை வேலை செய்ய வைத்தார். தண்ணீர் எடுத்து வருவது, மரக்கட்டைகளை வெட்டுவது, தோட்டம் சுத்தம் செய்தல். சிறிய தவறுகள் நடந்தால் முனிவர் சிரித்து மட்டும் பார்த்தார். ஆனால் முனிவர் ஒருபோதும் சொல்லவில்லை. கோபப்படாதே, அதற்கு பதில் தினமும் ஒரு கேள்வியே கேட்டார். இன்று உன்னை என்ன அதிகமாக பாதித்தது? அருண் மெதுவாக கவனிக்கத் தொடங்கினான். அவனுக்கு புரிந்தது. யாராவது திட்டினால் அல்ல, தன்னை பற்றிய பெருமை காயப்படும் போதுதான் கோபம். யாராவது குறை சொன்னால் அல்ல, நான் சரியானவன் தான் என்ற அகம்பாவம் உடைந்தால்தான் வலி. இந்த உண்மை அவனுக்குள் மெல்ல மாற ஆரம்பித்தது. ஒரு நாள் கிராமத்திலிருந்து சிலர் ஆசிரமத்துக்கு வந்தனர். அவர்களுள் இருந்தவன் திருவிழாவில் அருணை அவமதித்த பழைய மனிதன். அவன் முனிவரிடம் பேசும்போது அருணை கண்டு சொன்னான், இந்த பையன் இங்கும் அமைதி கெடுக்க வந்துட்டானே. முன்பிருந்த அருணாக இருந்திருந்தால் அவன் கத்தி பேசியிருப்பான். ஆனால் இம்முறை அவன் சுவாசித்தான், அமைதியாக இருந்தான். முனிவர் சிரித்தார். அந்த இரவு முனிவர் கேட்டார், இன்று என்ன நடந்தது? அருண் சொன்னான், என் உள்ளத்தில் கோபம் வந்தது. ஆனா அது நான் பார்க்க முடிந்தது. அது நானல்ல என்பதை புரிந்து கொண்டேன். முனிவர் மெல்ல சொன்னார், அதுதான் பற்றற்ற நிலை. ஒரு நாள் முனிவர் அருணிடம் கூறினார், உன் கோபத்தின் வேரை பார்ப்போம். அவர்கள் இருவரும் மலை உச்சியில் அமர்ந்தனர். மெல்ல மெல்ல அருண் தன் குழந்தை பருவம் நினைத்தான். பள்ளியில் ஆசிரியர் அடித்த நாள், நண்பர்கள் சிரித்துக் கொண்டாடிய நாள், நீ போதாதவன் என்று சொல்லப்பட்ட தருணங்கள். அந்த நினைவுகள் அவனை எப்போதும் துன்பப்பட வைத்திருந்தன. அவன் அழுதான். முனிவர் சொல்லினார், அந்த நாட்களிலே நீ சின்ன பிள்ளை. உன்னால் தற்காப்பு செய்ய முடியவில்லை. அதனால்தான் இப்போது எல்லாரிடமும் எதிர்வினை செய்கிறாய். ஆனால் பின்னர் மெதுவாகச் சேர்த்தார், இப்போ நீ பெரியவன். உனக்கு ஒரு தேர்வு இருக்கு. எதிர்வினை செய்யலாமா, இல்லை புரிந்து கொண்டு விடலாமா? அந்த நாள் அருண் உண்மையில் மாறத் தொடங்கினான். மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் அருண் வீட்டிற்கு திரும்ப தீர்மானித்தான். தந்தை அவனை பார்த்ததும் கண்கள் ஒளிந்தன. வீட்டில் இருந்த அனைவரும் அவன் இயல்பாக அமைதியாக மாறியதை கவனித்தனர். ஒரு நாள் அதே வயது முதியவர் மீண்டும் அவனை அவமதித்தார். ஆனால் இம்முறை அருண் புன்னகையுடன் சொன்னான், நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. உங்களின் வார்த்தைகளுக்கு நன்றி. அந்த முதியவர் அதிர்ந்தார். அவருக்கே வெட்கம் ஏற்பட்டது. ராமசாமி ஒரு இரவு அருணிடம் கேட்டார், மலை உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? அருண் சிரித்தான். மக்களை மாற்றுவது அமைதி இல்லை. அருண் மற்றவர்களுக்கு உதவி செய்யத் தொடங்கினான். அமைதி நான் பிடித்தது அல்ல. அவன் மேலும் சொன்னான், உடையுண்ட வெண்கல மணி ஓசையின்றி இருப்பது போல நாமும் நம்ம உள்ளத்தை பார்க்க கற்றுக்கொண்டால் எதிர்வினை தானாகவே மறைந்து போகும். அந்த நாள் முதல் யார் தகராறாக வந்தாலும் அவன் அமைதியாக கேட்டு பேசுவான். அமைதி நான் பிடித்தது அல்ல, நான் விடுவித்த போதுதான் அது என்னை பிடித்தது. காலம் சென்றது. ஒரு நாள் மலையும் முனிவரும் நினைவில் வந்து அருண் மீண்டும் அவரிடம் சென்றான். முனிவர் அவனை பார்த்து புன்னகைத்தார். நீயே உன் ஆசிரியர் ஆகிவிட்டாய். அருண் கேட்டான், நான் இன்னும் முழுமையாக அடக்கத்தை அடையவில்லையே. முனிவர் சொன்னார், அடக்கம் என்றால் கோபம் வராதது அல்ல. கோபம் வரும்போது அதை பார்க்க தெரிந்ததுதான். அந்த வார்த்தைகள் அருணின் மனத்தில் என்றும் பதிந்தன. மாலை நேரம். சூரியன் மலைக்கு பின்னால் மறைந்தான். காற்று மெல்ல மரங்களை தீண்டியது. அந்த அமைதியில் அவன் ஒரே விஷயம் புரிந்து கொண்டான். பற்றற்ற நிலை என்பது உலகத்திலிருந்து ஓடிப்போவது அல்ல, உலகத்தின் நடுவில் இருந்தபடியே நம்முள் அமைதியை காப்பது. இந்த கதை ஒரு நபரை பற்றியது அல்ல, நம்மை பற்றியது. ஏனென்றால் யாரும் நம்மை காயப்படுத்த முடியாது, நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்ளாவிட்டால். உலகம் எப்பொழுதும் பேசும், ஆனால் நாம் உள்ளத்தில் அமைதியாக இருந்தால் ஓசை எழாது. எதிர்வினை இல்லாத இடத்தில்தான் உண்மையான சுதந்திரம். இந்த கதையின் மெசேஜ் என்ன? யாரையும் மாற்ற முடியாது, நம்ம உள்ளத்தை மட்டும் நாம மாற்ற முடியும். அவமதிப்பு வெளியிலிருந்து வரும், ஆனா துன்பம் நம்முள் உருவாகிறது. இதை நினைவில் வைங்க. அடக்கமுள்ள மனம் ஓசையில்லா மணி போல. இந்த கதையை நினைவில் வை. அடுத்த முறை யாராவது உன்னை அவமதித்தாலும் வம்பு பேசியாலும் மெல்ல சிரிச்சு கேள், நான் இதை ஏற்க வேண்டுமா? ஏற்காவிட்டால் அது உன்னை காயப்படுத்த மாட்டாது. இதேதான் புத்தர் காட்டிய அமைதியின் பாதை. இந்த கதையை விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.